கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இரட்சிப்பின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலே அவரை போற்றி துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம். எங்கள் ஆராதனையிலே நீ பிரசன்னராயிருந்து தலைவராயிருந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வழிபாட்டையும் எங்களுடைய ஜெபங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நன்மைகளால் எங்களை திருப்தியாக்குவீராக. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஒன்று கூடி என்றென்றும் ஜீவிப்போர் ஆதரிசனர் என்று தொடங்கும் கிறிஸ்து சபை பாமாலையை நாம் சேர்ந்து பாடுவோமா? இந்த வேளையிலே நாம் பாவ அறிக்கைக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை அதிகம் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். குற்றமுள்ள பாவமுள்ள ஒவ்வொரு மனிதரையும் தேடிதான் இந்த உலகத்திற்கு வந்து பாவ நிவாரண பலியாக இரத்தம் சிந்தி ஒப்பு கொடுத்தீர், மரித்தீர். ஆனால் உயிர் தெழுந்து இன்றைக்கு மனம் திரும்புகிற ஒவ்வொருக்கும் புதுவாழ்வழிக்க காத்திருக்கிறீர். எங்கள் செய்கையினாலும் எங்களுடைய செயல்களினாலும் எங்களுடைய சிந்தையிலும் எங்களுடைய பழக்க வழக்கங்களிலும் நாங்கள் செய்த பாவங்கள் மிகுதி. ஆண்டவர் எங்களை மன்னியும், எங்களை புதுப்பித்தருளும். உம்முடைய இரத்தம் கொண்டு கழுவும், உம்முடைய ஜீவ பாதையில எங்களை நடத்தும். நீர் நல்லவர், நீர் பெரியவர். இதே வேளையில நீர் பரிசுத்தர். பரிசுத்தராகி உம்மை நாங்கள் பின் செல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும். பரிசுத்த வாழ்க்கைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும்.
அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளின் தியானத்திற்கான திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக நாம் யாவரும் ஒன்று கூடி கிறிஸ்து சபை கீர்த்தனைகளிலே இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்று தொடங்கும் பாடலை சேர்ந்து பாடுவோமா? சரணம்
ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை நாம் கேட்டு அந்த சூழ்நிலையை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக வந்து பாடுபட்டு மரணம் அடைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது நம் அனைவருக்கும் தெரிந்த செய்தி. கூடுதல் செய்தி என்னவென்றால், அவர் 40 நாட்கள், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த பூமியிலே உலாவி அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தி அதன் பின்பு பரத்திற்கு ஏறி சென்றார். இந்த விஷயமும் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், வேதத்திலே வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த 40 நாட்கள் அவர் என்ன செய்தார், அவருக்கு முடிக்க வேண்டிய பணி என்ன என்று நீங்கள் என்றாவது யோசித்தது உண்டா? அதை குறித்து நாம் நிச்சயம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதுதான் இந்த நாளிலே நமது சிந்தனை. வேதத்திலே நாம் வாசிக்கும்போது இதை குறித்து அநேக தெளிவுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே நம் வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கின்ற பகுதியிலே அவர் ஒரு முக்கியமான காரியத்தை செய்தார். அது என்ன? எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகிற வழியிலே 2 பேர் செல்லுகிறார்கள். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி அவர்களோடு தங்கியிருந்தார். இதை நாம் சிந்திக்கும்போது அவர் மீதி 40 நாட்கள் என்ன செய்தார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 விதமான ஊழியத்தை அன்று செய்தார். இன்றும் உயிர்த்தெழுந்த திருநாளின் வழியாக அவர் செய்கிற ஊழியத்தை 3 விதத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக என்ன? இயேசு கிறிஸ்து சாலையிலே செய்த ஊழியம். என்ன அது சாலையிலே செய்த ஊழியம்? லூக்கா 24ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அதிகாலையிலே மரியாளுக்கும் சீஷர்களுக்கும் தரிசனமாகி, மீண்டுமாக நான் உங்களுக்கு தரிசனமாவேன், கலிலேயாவுக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதே நாளிலே அவர் எம்மாவூர் சென்ற அந்த சீஷர்களுக்கும் தரிசனமாகினார். ஆனால் அன்றைய தினத்தில் அவர் செய்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அனைவரிடமும் போய் நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று சொல்லி அவர்களை நம்ப வைப்பது. ஆச்சரியமாக இருக்குதல்லவா? அதே லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து போடப்பட்டிருக்கின்றது. 10ஆம் வசனத்திலே, இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. 11ஆம் வசனத்தை பாருங்கள். இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் முதற்கொண்டு ஒருவருமே நம்பவில்லையாம். ஆண்டவருக்கு பெரிய பிரச்சனை. ஐயா, நான் உயிர்த்தெழுந்துட்டேன், நீங்க நம்புங்கப்பா என்று ஒவ்வொருவருக்குமாக எடுத்து சொல்ல வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவற்றையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். 15ஆம் வசனம், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். சாலையிலே நடந்து செல்கிறார். சாலையில யார் நடந்து போவாங்க? பப்ளிக் போவாங்க. சாதாரண பொது ஜனங்கள். பொது ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார். அவர்களோடு பேசி அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஊழியம். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே இப்படி ஒரு ஊழியம், நாம் ஒருவரோடு ஒருவர் பேசுவது, பொது ஜனமாகிய நாம் பணிபுரியக்கூடிய இடங்களிலே, நம்முடைய வீட்டிலே, நாம் வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே, அல்லது நாம் ஒருவரோடு ஒருவர் கூடி, நாம் ஒரு பொது சமூகமாக கூடி நம்முடைய நிகழ்ச்சிகளை நடத்துகையிலே, அல்லது தனிப்பட்ட விதத்திலே ஒருவரோடு ஒருவரும் பேசி மகிழ்கையிலே, இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாம் பொதுமக்களாகிய நாம், ஜனங்களாகிய நாம், மக்களாகிய நாம், சிறியோராக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, ஒருவரோடு ஒருவர் நாம் ஆண்டவரை பற்றி பேசுவது ஒரு ஊழியம். இப்படி 2 பேர் அவரை குறித்து பேசும்போது அவர்களோட கூட இவரும் இயேசுவும் சேர்ந்து கொண்டார். ஒருவருடைய பெயர் கிளையோப்பாஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த மக்களோடு பேசுகிறார். காட் டாக்ஸ். ஆண்டவரை குறித்து பேசுவது மிகவும் அவசியம். மக்களோடு ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வது அவசியம். இது ஊழியத்தின் அஸ்திபாரம், அடிப்படை. இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உங்களோடு சேர்ந்து கொள்கிறார். ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை சாலையிலே அவர் செய்தார். சரி,
அவர் என்னதான் அப்படி பேசினார், அவர்களுக்கு என்ன ஊழியத்தை அன்று செய்தார் என்று பார்க்கும்போது நம்பிக்கையை அவர்களுக்குள்ளே விதைக்கிறார். 21ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். அவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தபோது வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று சொன்னார்கள். அதெல்லாம் சரிதான். 20ஆம் வசனத்துல வரும்போது அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக உட்படுத்தி சிலுவையில அறைந்து விட்டார்கள் சொல்லிட்டு 21ஆம் வசனத்துல சொல்றாங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். என்னவா? இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அப்ப இப்போ அவர் இறந்து போயிட்டார். அதனால அந்த நம்பிக்கை போயிடுச்சு. நம்பிக்கை இல்லாத பேச்சு. இயேசு மீட்பவர், ரட்சிப்பவர் என்று நம்பிக்கை இல்லாத ஒரு பேச்சு. ஆகையினால்தான் ஆண்டவர் அவர்களோடு சேர்ந்து அவருடைய நம்பிக்கை அவர்களுக்குள்ளே மீண்டும் உருவாக்கி கொடுக்கிறார். அவர் மீட்பவர், ரட்சிப்பவர் என்ற நம்பிக்கையை நமக்குள்ளே விதைக்கிறார். ஆகையினால்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை விசுவாசிக்கிறவரும் நம்பிக்கை இல்லாத இடத்துல கூட நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை, வசனங்களை சொல்ல வேண்டும், நம்ப ஆரம்பிக்க வேண்டும். 1 பேதுரு 1:4 வசனத்துல அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆண்டவர் நம்ம ரட்சித்தது காரணமே நமக்குள்ள நம்பிக்கையை, ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்குள் ஸ்தாபிக்க. ஒரு செடி விதையை போட்டு அது வளருவது போல இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆனால் நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கை, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை நம்பிக்கை என்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே போடுகிறார். அது ஒரு விதை போன்று விதைக்கப்பட்டு வளரும். மேலும் நாம் வாசிக்கிறோம் ரோமர் 8:11 வசனத்துல, அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களையும் அவர்தான் உயிர் தெழுந்தார்ல, அந்த வல்லமையினாலே நமக்கும் உயிர் கிடைக்கும் என்று போடப்பட்டிருக்கின்றது. ஆகினால் பிரியமானவர்களை, நம்பிக்கையுள்ள வசனங்களை நாம் பேச வேண்டும். பேசும்படியாக ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். மக்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள வேண்டும். சாலையிலே அவர் ஊழியம் செய்தார் என்பதற்கு அதுதான் அடையாளம். அவர் வேதத்தில் தன்னை குறித்து என்னெல்லாம் எழுதியிருக்கிறது என்று மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவற்றை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக கதவருகே ஊழியம் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம். 29வது வசனத்திலே அவங்க அவர்களோடு நடந்து வரும்போது ஊருக்கு வந்துட்டாங்க. 28ஆம் வசனத்தில் அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவங்க வீடு வந்த உடனே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி போறார். 29ஆம் வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அப்போ அவரை வருந்தி அழைக்கும்போது உள்ளே போனார். இயேசுவை அழைக்கும்போது வீட்டுக்குள்ளே வருகிறார், அழைக்காமல் வரமாட்டார். வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியிலே என்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுடனே பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான், நல்ல ஒரு உறவுக்குள்ளாக நான் வந்து விடுவேன் என்று சொல்கிறார். இங்கே என்ன நடக்குது என்றால், இன்றைய ஆலய ஆராதனை போல ஒரு திருவிருந்து ஆராதனை அங்கு நடக்கிறது. ஆகையினால்தான் ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுந்த நாளில் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலயத்திற்கு கூடி வர்றோம். மட்டுமல்ல, திருவிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதிலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஆரம்பித்து வைத்த ஊழியம், அதை அவர் அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கும்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதாம். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. இப்போ என்ன கண்கள் திறக்கப்பட்டது? ஆவிக்குரிய கண்கள். நமக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குரிய மனசாட்சி ஆழமாக ஆண்டவரை புரிந்து கொண்டு அவர் மீது விசுவாசம் வைக்க, அவருடைய பாதையிலே நாம் விசுவாசித்து நடக்க நமக்கு தேவை. இதை ஆண்டவர் இயேசு சபை ஊழியத்திலே செய்கிறார். இன்றைக்கு சபை ஊழியமும் ரொம்ப அவசியம். சாலை ஊழியம் நமக்கு தேவை, இவாஞ்சலிஸ்டிக் சுவிசேஷ ஊழியம் தேவை, சபை ஊழியமும் தேவை. இந்த 3 காரியத்தை ஆண்டவர் என்று செய்தார். செய்து அவர் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர் சென்ற பின்பு அவரை புரிந்து கொண்டு அடுத்த வசனத்தில் சொல்றாங்க, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம மத்தியிலே இந்த
ஊழியங்களை செய்கிறார். ஊழியங்களை செய்யும்போது உடன் இருக்கிறார். நாமும் செய்ய வேண்டும். சாலை அருகே ஊழியம் உங்களுக்கு உண்டா? இல்லை என்றால் நீங்கள் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்யலாம். அந்த ஊழியமும் தேவை. ஆண்டவர் அதையும் செய்து ஆரம்பித்து வைத்து இன்று உதவுகிறார். சபை ஊழியம் நமக்கு தேவை. ஆண்டவர் உங்களை முழுநேர ஊழியத்திற்கு அழைக்கலாம். ஆகினால் இதை உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைய உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த மாத நாட்களிலே நாமும் நினைவு கூறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை, அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதன் மூலம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் ஒன்று கூடி கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்று தொடங்கும் பாமாலையை நிறைவு பாடலாக பாடுவோமா? அன்பானவர்களே, இந்த மன்றாட்டு வேளையிலே நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் எங்களை காக்கிறவர், எங்களுக்கு உதவுகிறவர், எங்களை மன்னிக்கிறவர், எங்களை அழைத்தவர், எங்களை உம்முடைய கண்களாலே கண்டு மகிழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பேற்று நடத்துகிறவர். இந்த அருமையான காலை வேளையில் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகின்றோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நீர் அறிந்திருக்கிறீர். கண்ணீரோடு கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கழிகூறச் செய்கிற தேவன். ஆகினால் எங்களுக்காக இவை இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர் பேராக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். கண்ணீரிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கக்கூடிய மக்களை இந்த வேளையில சந்தித்து விடுவித்து நாள் வாழ்வை கட்டளையிடும். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உமது வல்லமையினாலே நீர் தொட்டு சுகப்படுத்தி விடுவித்து மன மகிழ்ச்சியும் பெரிய விடுதலையும் ஒத்தாசியும் தாரும். தூரமான இடத்திலே இருப்பவர்கள், பயணம் செய்கிறவர்கள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், கர்ப்பஸ்திரீகள், இன்னும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள், பலவிதமான நெருக்கடிகளில் சிக்கி தவிப்பவர்கள், இந்த அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்
இந்த வேளையிலே சந்தியும். இருக்கிற இடங்களிலே அவர்களை தாய் போல தேற்றி அவருடைய கண்ணீர்களை துடைத்து நெருக்கடியிலிருந்து விடுதலை செய்து உங்களுடைய பிள்ளைகளை மன மகிழ்ச்சியிலே நிரப்பும். உண்மை ஆராதிக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த ஆராதனை சுவாமி அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர, மன மகிழ்ச்சி, ஆத்தும மகிழ்ச்சியை கொண்டு வர உதவி செய்யும். எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும். யுத்தங்களிலிருந்து விடுதலை தாரும். தேச தலைவர்களுக்கு ஞானம் தாரும். ஞானத்தோர்கள் ஆட்சி புரிய, கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு பணிபுரியும்படியாக நன்மைகளையே அவர்கள் செய்ய உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சுபிட்சத்தை கட்டளையிடும். துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். தேவாசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்திற்காக வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். அன்பானவர்களே, இந்த நாளின் ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். தேவன் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வேளை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஊழியன் திரு டேவிட் லிவிங்ஸ்டன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வேளையில் நாம் கலந்து கொள்ளும் வரை உங்களோடு இருந்து விடைபெறும் அடியான் திரு டேவிட் லிவிங்ஸ்டன். தேவ ஆசீர்வாதம் உங்களோடு தங்கியிருப்பதாக. God bless you. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.